நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு இந்த 2024 செப்டம்பர் எப்படி இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷப ராசி ரிஷப லக்ன அன்பர்கள் ஒரு முக்கியமாக ஒருத்தர் நம்பி உங்கள்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் வேலையை கூட விட்டுட்டு அவங்களுக்காகவே அவங்க வளர்ச்சிக்காகவே டெடிகேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வழிகாட்டுதல் உங்களுக்கு உண்டான விஷயத்தை விட்டுட்டு கூட அவங்கள மேம்படுத்தணுன்ற எண்ணம் உங்களை விட்ட வேறு யாருக்கு இருக்கும்? அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் அபரிவிதமான அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கு. 11ஆம் வீட்டில் ராகுன்னா சொல்லவா வேணும்? ராகுனாலே ஒரு மல்டிப்ளையர். அவர் லாபஸ்தானத்தில் இருந்து பல விஷயங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அளவில் தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கு. சரி, நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்க ராசியிலேயே தான் குரு இருக்கார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் வீட்டில் ஆட்சியாரார். இது ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். இது எப்படி இருக்கு அப்படின்னா, புதன் வேற 3ஆம் வீட்டில். அப்போ எக்கச்சக்கமான பிளான்ஸ், டர்ன் ஓவர்ஸ், முயற்சிகள் எல்லாமே இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பிளானிங் இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் இல்லையே, தனித்துவமாக இருக்க முடியலையே. ஒரு ஜாப் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்குண்டான அப்ரிஷியேஷன் இல்லையே, நீங்கள் அங்கே ஸ்பாட் அவுட் பண்ணலையே, யூ ரியலி டிசர்வ் இட், ஆனால் உங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அத்தனை ஏக்கத்துக்கும் நிறைய விஷயத்தில் இப்போ ப்ரமோஷனல் வகையில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை இப்போ நீங்கள் காண்பிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்கு நீங்கள் பண்ணது எப்படி அப்படின்றத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாலே அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிடுறீங்க. பட் அதுக்கு நீங்க போட்ட எஃபர்ட்ஸையுமே நீங்க கூட சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் அப்லிஃப்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப அபரிவிதமா இருக்கும். ஏன்னா இதையே நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, 5ஆம் வீட்டுல யார் இருக்காங்க? அங்க கேது போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி 16ஆம் தேதியிலிருந்து சூரியனும் அவங்களோட இருக்காங்க. பிளஸ் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் அங்க பவர் இழந்து இருக்கிறார். அப்போ அங்க ஆட்சி பெற்ற புதனும் இருக்கார். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க எல்லாம் பண்ணீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஆனா அதுக்குண்டான ரிசல்ட்ஸுக்கு உண்டான அப்ளாஸ் கிடைக்கல. என்னமோ நீங்க பண்ண ஹார்ட் ஒர்க் பெரிய லெவல்ல இருக்கு, ஆனா அதை நீங்க அவங்களுக்கு தெரியல அப்படின்ற ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ல நீங்க இதை காண்பிக்கிற மாதிரி நீங்க எடுத்துட்டு போயிடணும். அது பண்ணீங்க அப்படின்னாலே நீங்க தனித்துவமா வர முடியும். எப்பயுமே அஸ்ட்ராலஜி அப்படின்றது இப்படித்தான் இருக்கும்ன்றது இல்லை. என்ன பண்ணினா அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் அஸ்ட்ராலஜி. ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்கும்போது நிறைய அப்லிஃப்ட்மெண்ட் வெயிட்டிங்ல இருக்கு, ஆனா அது கிடைக்காம இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க கம்யூனிகேஷன் மூலியமா நீங்க மார்க்கெட்டிங்ல பிசினஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்களுடைய ஜாப்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நீங்க தட்டி எழுப்புனீங்க அப்படின்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி பெறாரு இல்லையா, உங்களோட ராசிநாதன் இல்லையா, அப்ப அதுக்குண்டான பெனிஃபிஷியலி அப்லிஃப்ட்மெண்ட் எக்கச்சக்கமா இருக்கும். தனித்துவமா நீங்க தெரிஞ்சு நிற்பீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன தோணிடும், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணினோம், ஆனா அது ஒண்ணுமே அதுக்குண்டான ஒரு விஷயம் கிடைக்கலையேன்னு சொல்லும்போது மாறிடலாமா, வேற ஜாபுக்கு போயிடலாமா, அட போடா என்னதான் பண்ணாலும் அப்படின்றதெல்லாம் தோண ஆரம்பிக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடாதீங்க. இப்போ முயற்சிகள் எடுக்கலாமே ஒழிய அங்க கேரண்டீடா உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைச்சிடுச்சுன்ற ஒரு கம்ப்ளீட் எலிமெண்ட், யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்ற அப்பாயின்மெண்ட் லெட்டர் வராம இங்க வேலையை விட்டுடாதீங்க. அந்த இடத்துல மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இப்போ ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷன் கிடையாது. பட் அந்த அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்க்கக்கூடிய
ஒரு பீரியடா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செலவுகள் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டுல சுக்கிரன் அப்படின்றது ஆட்சி பெறும்போது கூட உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, இந்த சின்ன லெவல்ல பண்ணலாம்னு சொல்லும்போது இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அங்க வந்து 5000 ரூபாய் செலவு பண்ற இடத்துல உங்களை 7000 ரூபாய் பண்ண வச்சிடும். அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் இருக்குமா இல்லாமே நீங்க செலவு பண்ணிடுவீங்க. சோ உங்களுடைய செலவுகளை நீங்க பண்ணும்போது கொஞ்சம் குறுக்கிட்டு பண்ணுங்க. ரிஸ்க் அப்படின்றது எடுக்கவே வேண்டாம். கோ ஆன் த ஃப்ளோன்றது தான் நான் சொல்லுவேன். எதுவுமே வந்து இப்ப ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இல்லை. ஏன்னா உங்களுடைய 10ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கார், அவர் வக்ரம் பெற்று இருக்கார். சோ அப்படி இருக்கும்போது அதுவும் 3ஆம் வீட்டுல புதன் வேற, அது 4 நாளைக்கு இருக்கிறார், பிறகு 4ஆம் வீடு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா மனசு பரபரப்பா இருக்கும், ஆனா ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா இல்லைன்ற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் தான் நீங்க ஒரு பிசினஸ் பண்ணும்போதும் ஜாப் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஃபினான்ஸை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு இப்ப திருமணம் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஆனாலும் ஒரு முடிவு பெறாம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மகுரு, பட் ஸ்டில் அந்த ஜென்மகுரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார் அண்ட் 2ஆம் வீட்லயும் செவ்வாய் இருக்கார். அப்படி இருக்கும்போது வேகம் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ல செவ்வாய் இருந்ததுன்னா வேகம் வந்துடும். அந்த வேகத்துல நீங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமே விவேகம்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க ஆட் பண்ணிக்கல அப்படின்னா அவசரப்பட்டுட்டீங்க, அதனால சிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி நீங்க பேசுற மாதிரி ஆயிடும். அதனால தயவு செஞ்சு ஸ்பீடுன்றதோ இதெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க. வார்த்தைகள் 2ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு குடும்பம்னு வந்தாலும் திருமணம்னு வந்தாலும் கணவன் மனைவின்னு வந்தாலும் அந்த நாக்கு வாக்கு அப்படின்றது தான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப சட்டுன்னு பேசிடுவீங்க, அந்த சட்டுன்னு பேசுறது அவங்க மனசுல ஃபட்டுன்னு விழுந்து ஆட்டோமேட்டிக்கா அங்க நியாயப்படி லிங்க் ஆக வேண்டியது அங்க ஒரு பெண்டிங் இருக்கிற மாதிரி போயிடும். சோ அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் பேசும்போது தீர்க்கமா யோசிச்சு, உங்களுக்கு அது கரெக்டா இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு போய் ரீச் பண்றது அது கரெக்டா இருக்குமா அப்படின்றது ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பிறகு நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது தான் திங்ஸ் வந்து நல்ல ஈஸியா போகும். அதே மாதிரி 4ஆம் வீட்டுல சூரியனும் புதனும் உங்களுக்கு சேர்ந்து இருக்க போறாங்க. அப்போ படிப்பு சம்பந்தமா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது அபரிவிதமான புத ஆதித்ய யோகம்னே நம்ம சொல்லலாம். அப்போ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் புரியும், ஒரு ஈர்ப்பு வரும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், நிறைய படிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் நீங்க வந்து தேடி போவீங்க. நீங்க படிக்கிறது மட்டும் இல்ல, உங்க குழந்தைகளுக்கும் அந்த ஆர்வம் ஏற்படும். அப்படி இருக்கும்போது அது செலவு தானே. இப்ப அப்பா நான் இந்த கோர்ஸ்ல சேர்றேன், அந்த கோர்ஸ்ல சேர்றேன், இது பண்ணா எனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க குழந்தைங்க உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது கண்டிப்பா அவங்களுடைய அப்லிஃப்ட்மெண்ட்ல தான் முடியும்ன்றது டவுட் இல்லை. ஆனா இப்போதைக்கு அது எஜுகேஷனுக்கு உண்டான ஒரு செலவாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணணும், அது ரியலி வர்த்தா, இந்த அளவுக்கு போய் அவங்க செலவு பண்ணி படிக்கிறது ரைட்டா அப்படின்றது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணி உங்களுடைய பட்ஜெட் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தேவையில்லாம அது வேஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து உஷ்ண சம்பந்தமான தாக்குதல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹீட் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. யூட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள். தண்ணி தயவு செஞ்சு நிறைய குடிங்க. உங்களை வந்து நீங்க ஹியூமிடிட்டி நல்லா வந்து உங்க பாடியை நீங்க பார்த்துக்கணும். டைஜஷன் சம்பந்தமாகவும் கேர் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து தேவையில்லாத தட் இஸ் ஒரு உணவு செரிக்காம நம்ம வந்து சாப்பிடுவோம், ஓகே இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு பல விஷயங்கள் உங்களை தூண்டி விட்டுரும். ஸோ ஆரோக்கியம்ன்ற விஷயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல என்னெல்லாம் நீங்க ஆரோக்கியத்துக்கு கஷ்டப்படுறீங்களோ அதுல எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் அப்படின்னு எடுக்கும்போது 5ஆம் வீடு தான் குழந்தை பாக்கியம். 5ஆம் வீட்டுல பாருங்களேன், இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன் 3 பேருமே மாறிட்டே இருக்காங்க. அந்த 3 பேருமே ஆட்சி பெறாங்க. ஆட்சின்றது ரைட் பொசிஷனிங் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப உங்களுடைய 5ஆம் வீடு தான் வந்து அந்த புதனுடைய கன்னி. அந்த இடத்துல கேதுவும் இருக்கார், சூரியனும் இருக்கார், புதனும் இருக்கார்,
சுக்கிரனும் இருக்கார். ஸோ இது மாறி மாறி இருக்க போறாங்க. பட் அந்த ஜங்ஷன் வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து என்னமோ ஒரு குழப்பமாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்கீங்கன்னா அந்த டாக்டர் வந்து சொல்வார், இதை கொஞ்சம் பண்ணி பார்க்கலாமே, இது கொஞ்சம் காஸ்ட்லி டெஸ்ட் தான் அப்படின்றது. அதெல்லாம் நீங்க யோசிச்சு தேவையான்றது உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்ப நடக்கிற திசை என்ன, இப்ப நடக்கிற புத்தி என்ன, அது பண்றதுனால ரைட்டா ராங்கான்றது யோசிச்சு முடிவெடுங்க. அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளி போடுங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறம் அது வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு உங்களுக்கு கொண்டு வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுல கூட பாத்தீங்கன்னா சில கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல. சோ அப்படி இருக்கும்போது செவ்வாய் வேற 2ல, அதுவும் புதனுடைய வீட்லயே. அப்படி இருக்கிறதுனால நீங்க சொல்றதுல வந்து அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் தயவு செஞ்சு இந்த மாசம் டிஸ்கஸ் பண்றது அவ்வளவு நல்லது இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ஆம் வீட்டுல கேதுன்னு சொல்லும் போது, கேதுன்னா என்ன, விநாயகர். செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி, வருஷத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள், திருநாள். அந்த அன்னைக்கு மனசார நிறைய அருகம்புல் உங்க வீட்டுல வச்சு நீங்க ஆத்மார்த்தமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு விநாயகரை நீங்க கொண்டாடுங்க. விநாயகரனுடைய பஞ்சாட்சரம் கேளுங்க. இதெல்லாம் செய்ய 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 குழப்பங்கள்ல இருந்து விடுபட்டு வந்தாலே ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்களுக்கு சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப 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 நல்லா இருக்கு. சோ அந்த குழப்பத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு உண்டான ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. அண்ட் மேலும் இந்த தடவை வரக்கூடிய அமாவாசை 3ஆம் தேதி வந்து இட் இஸ் கால் போலால அமாவாசை. அப்படின்னா குழந்தைகளுக்காகவே, அவங்களுடைய நலனுக்காகவே, உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய அன்பு என்னைக்கும் நிலைச்சு இருக்கணும் அப்படின்றதுக்காகவே கொண்டாடப்படக்கூடியதுதான் இந்த அமாவாசை. சோ அன்னைக்கும் உங்க குழந்தைகளை நினைச்சு அவங்களுக்கு என்னென்ன நீங்க பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த அன்பு நிலைச்சு நிக்கணும்ன்ற ஒரு பிரார்த்தனை வச்சீங்க அப்படின்னா அற்புதமா நீங்க பல விஷயங்கள் ஜெயிக்கக்கூடிய அளவுல தான் இந்த செப்டம்பர் மாசம் இருக்கு. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சங்கடஹர சதுர்த்திக்கு ரொம்ப முக்கியமா வருஷம் பூரா பண்ணுங்க. அது பண்ணீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் காத்துட்டே இருக்கு ரிஷபராசி மற்றும் ரிஷப லக்ன அன்பர்களே. தொடர்ந்து உங்களுக்கு பல பதிவுகள் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். சோ அடுத்த பதிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.